பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் செல்ல இருக்கும் நிலையில் இந்த பயணத்தின் முக்கியத்துவம் பற்றி பேச நம்மோடு மூத்த செய்தியாளர் மணிவண்ணன் லண்டனில் இருந்து இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். மணிவண்ணன் ஐயா, வணக்கம். பிரதமரினுடைய உக்ரைன் பயணம் சர்வதேச அளவில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கலாம்? இது ஒரு முக்கியமான பயணம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இந்தியா இந்த உக்ரைன் மீது கடந்த சற்றேறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்னால் படையெடுத்து உள்ளே நுழைந்த போது ரஷ்யா இந்தியாவின் மிக நெருங்கிய ஒரு கூட்டாளி நாடு. அந்த ஒரு இன்கர்ஷன் அல்லது படையெடுப்பை இந்தியா சரியாக கண்டிக்கவில்லை, உக்ரைனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்பது உக்ரைனின் ஆதங்கம். அது மட்டுமல்லாமல் உக்ரைனின் மேற்கத்திய கூட்டாளிகள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் இது ஒரு கவலை அளிக்கும் விஷயமாகவே இருந்து வந்தது. கடந்த 2 ஆண்டுகள் இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த 2 ஆண்டுகளில் ரஷ்யாவுடனான இந்திய உறவு என்பது மேலும் வலுப்பட்டது. ஏனென்றால் ரஷ்யா இந்த போரை நடத்தியதால் உக்ரைனுக்குள் படையெடுத்ததன் விளைவாக மேலை நாடுகளின் பொருளாதார தடைகளை அனுபவிக்க நேர்ந்தது. ரஷ்யா ஒரு முக்கியமான எண்ணெய் வெளி ஏற்றுமதி செய்யும் நாடு. அந்த எண்ணெய் ஏற்றுமதியில் சிக்கல்கள் ஏற்பட்டன. அதையெல்லாம் அது ஒரு பொருளாதார ரீதியாக தாங்கிக் கொள்ள ஓரளவுக்கு சக்தி இருந்தாலும் அது ரஷ்ய பொருளாதாரத்தை நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்தது. அந்த நிலையில் ரஷ்யாவின் அந்த கச்சா எண்ணெயை வாங்க முன்வந்த பொருளாதார தடைகளை மீறி வாங்க முன்வந்த ஓரிரு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. சீனா அதே போல வாங்கியது. ரஷ்யா இந்த பொருளாதார தடைகள் விதித்திருந்த இந்த ஒரு சூழலில் அந்த எண்ணெயை சற்று டிஸ்கவுண்டட் பிரைஸ் என்று சொல்வார்களே, இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த குறைந்த விலைக்கு வாங்க தயாராக இருக்கும் நாடுகளிடம் விற்றது. இந்தியா இந்த 2 ஆண்டுகளில் ரஷ்யாவின் மீது அதற்கு இருந்த அந்த எண்ணெய் இறக்குமதி செய்வதில் ரஷ்யாவிடமிருந்து அது சுமார் 1% தான் அந்த போருக்கு முன்பு இறக்குமதி செய்து கொண்டிருந்த நிலையில் இந்த போருக்கு பிறகு அதனுடைய இந்த கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 40% இறக்குமதி ரஷ்யாவிடமிருந்து வந்திருக்கிறது. என்றால் நீங்கள் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்குமான அந்த பொருளாதார உறவு எந்த அளவுக்கு வலுப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்தியா பல பில்லியன் டாலர்கள் இந்த தள்ளுபடி விலையிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ததன் மூலமாக பல பில்லியன் டாலர்கள் சேமித்திருக்கிறது என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதை வன்மையாக ஜெலன்ஸ்கி, நம்ம உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் மற்ற மேலை நாடுகளும் கண்டித்திருந்தன. இந்தியா போன்ற நாடுகள் பொருளாதார தடைகளை மீறி உக்ரைனிடம் ரஷ்யாவிடம் இந்த எண்ணெயை வாங்குவது என்பது இந்த போரை பேங்க்ரோல் செய்வதற்கு சமம். போரை போருக்கு தேவையான நிதியை ரஷ்யாவுக்கு தருவதற்கு சமம் என்றெல்லாம் கூட சர்வதேச அரங்கில் குறிப்பாக மேலை நாடுகள் மத்தியில் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் கடந்த மாதம் ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கு மோடி அவர்கள் சென்றார். அப்பொழுது அவர் சென்றிருந்த அந்த 2 நாட்களில் அவர் அங்கு இருந்த பொழுதே, மாஸ்கோவில் இருந்து புட்டினை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே ரஷ்யாவின் மிசைல்கள், ஏவுகணைகள் கீவில் உள்ள உக்ரைனின் தலைநகர் கீவில் உள்ள ஒரு மருத்துவமனையை தாக்கியதில் குழந்தைகள் உட்பட பலர் கொல்லப்பட்டனர். அவர் அங்கு இருக்கும் பொழுது இந்த தாக்குதல் நடந்தது பற்றி கூட மோடி நேரடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் வன்முறை இரத்த கடறி ஏற்படுவதை மட்டும் பொதுவாக கண்டித்திருந்தார். இதுவும் உக்ரைன் மற்றும் மேலை நாடுகள் மத்தியில் பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்ததை பார்க்க முடிகிறது. இப்ப யுக்ரைன் சென்றிருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி. இதனால் அந்த உறவுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதுதான் இப்போ அந்த விஷயத்துக்கு தான் வருகிறேன். இப்போ யுக்ரைன் சென்றிருப்பது என்பது கடந்த மாதம் இந்த கவலைகள் அந்த உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய அந்த சமயம் மோடி அங்கு இருந்த பொழுதே, ரஷ்யாவில் இருந்த பொழுதே தாக்குதல் நடந்ததை ஒட்டி இந்தியாவின் மீது எழுந்த விமர்சனங்களையும் பொதுவாக இந்தியாவின் உக்ரைன் நிலைப்பாட்டை பற்றிய விமர்சனங்களையும் இந்திய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்கள் மனதில் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை ஒரு பேலன்சிங் ஆக்டாக பார்க்கிறார்கள் இந்த விஜயத்தை. அதாவது ரஷ்யாவுடன் நாம் கூட்டாளியாக இருந்தாலும் இந்த போர் விஷயத்திலே நாம் முழுமையாக ரஷ்யாவை ஆதரிக்கவில்லை, நாம் அமைதியைத்தான் நாடுகிறோம், அமைதியைத்தான் கோருகிறோம் என்று இந்தியா கூறுவதாக இதை பார்க்கலாம் என்று ஒரு சமிக்கையை கொடுக்க வெளியுறவு கொள்கையை வகுப்பாளர்கள் இந்த விஜயத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று பலர் கருதுகிறார்கள். இந்த பேலன்சிங் ஆக்ட் எந்த அளவுக்கு எடுபடும், ஏனென்றால் அவர் இப்போ
உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அமைதி தூதுவராக செல்ல முடியுமா? அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டிங் இந்தியாவிற்கு இருக்கிறதா? அல்லது அவருக்கு இந்தியாவுக்கே அதை செய்வதற்கான ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா என்பதெல்லாம் கேள்விக்குறி. எனவே இந்த விஜயத்தினால் என்ன நடக்கப் போகிறது? மேலை நாடுகளுக்கு, குறிப்பாக உக்ரைனின் கூட்டாளி நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய ஒரு சிக்னலை, ஒரு சமிக்ஞையை வெளிப்படுத்துகின்ற விதமாக, அதாவது நாங்கள் இரண்டு பக்கமும் இல்லை, நாங்கள் நடுநிலையை தான் வகிக்கிறோம் என்ற ஒரு சிக்னலை தருவது இந்த விஜயத்தின் மூலம் அது நடக்கும். ஆனால் அதை தாண்டி இதன் மூலம் என்ன பலன் விளையப் போகிறது என்பது யாருக்கும் புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி. போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.